இந்த காகத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறோம். பொதுவாக காகத்துக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. சாப்பிட்டதை மிச்சம் வைப்பாங்க, வைக்கக்கூடாது. அது சாப்பிடாது அது. அது மீறி அது சாப்பிட்ருச்சு சொன்னோன்னாக்கா அதனுடைய சாபம் உங்களுக்கு வந்துடும். சாபமோ பாவம் ரெண்டும் ஒன்று தான், உள்ளே வந்துடும். வைக்கக்கூடாது. மீதி போடுறது நம்ம ஸ்ட்ரீட் டாக் கூட போடலாம். ஆனால் காகத்துக்கு வைக்கணும்னா முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான் வைக்கணும். 1, 2 கர்ம அந்த வீட்டில் இருக்குனாக்கா அந்த சாப்பாடு காகம் முதல்ல சாப்பிடாது. ஒரு வீட்டில் கர்ம பயன் உள்ள ஒரு ஃபேமிலி இருக்குது, யாருக்குன்னு இருக்குது, யாரும் ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்கே இருக்குது, அது தேவையில்லை. யாருக்குன்னா ஒருத்தருக்கு இருக்குன்னா கூட அவங்க வீட்டில் அவங்க சாப்பாடு வச்சாக்கா அந்த காகம் உள்ளே வந்து சாப்பாடு எடுக்காது. நிறைய வீடுகளில் அமாவாசைக்கு வந்து படைச்சிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வராத காரணம் கடைசி வரைக்கும் வராது. அது காற்றுல கீழே அடித்து கீழே விழுந்துடும் இலையோட. இவங்க நினச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்கன்ட்டு. காற்று அடிக்கும். அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி கொஞ்சம் காற்றெல்லாம் பொதுவாக இயற்கையினுடைய இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடல் பகுதியில் போனோம்னா அன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். அதுமாரி காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த காற்றுல அடித்து கீழே விழுந்துடும். இவங்க நினச்சிப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோன்ட்டு. அது தொடவே தொடாது அது. அதனால் கர்மா உள்ள வீட்டினுடைய சாப்பாடை காகம் சாப்பிடாது.